எனக்கு செக் வேண்டாம், கண்டிப்பா சொல்லிருங்க. கேஷ் பேமெண்ட் தான் வேணும். நான் வர லேட் ஆகும். பை. எல்லாத்தையும் என்கிட்டே கேக்குறாங்க. ஓ, நாளைக்கு ஏதாவது தப்பா போச்சுன்னா நீங்க தானே சொன்னீங்கன்னு திருப்பி விடுவாங்க. அம்மா இந்த பிசினஸ்ல மாசம் எவ்வளவு கிடைக்கும்? முன்னாடிலாம் இதுல ஒரு 4-5 லட்சம் கிடைக்கும். ஓ, இப்போ காம்படிஷன் நிறைய இருக்குல்ல, எப்படியும் 2 to 3 lakhs கண்டிப்பா கிடைக்கும். ஏன் உனக்கு ஏதாவது பிசினஸ் ஐடியா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லையா? ஹலோ, சொல்லு ராஜா. அந்த பக்கம் தான் வரேன். ஒரு 10 minutes வெயிட் பண்ணு, நான் அங்க வந்துருவேன். ஓகே, பை. Hi Raja. How are you? Fine. யார் ரேகா? நல்லா இருக்காங்களே. புது பார்ட்னரா? இல்ல குமார் அண்ணாவோட வைஃப் கீதா. கீதா, இவர் என்னோட கசின் பிரதர் ராஜா. பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட். ராஜா, காஃபி டீ ஏதாவது? நோ தேங்க்ஸ். கீதா, நீங்க கேரளாவா? ஓ, போலாங்களா? வாட்ஸ் அப் ப்ரோக்ராம் ராஜா? கம்பெனியில் இன்னைக்கு போர்ட் மீட்டிங். நீயும் ஒன் ஆஃப் த பார்ட்னர் தானே? வர்றதுன்னா வா, வேற வேலை இருந்தா போய் பாரு. ஐயோ, சாரி, மறந்தே போச்சு. கீதா, போர்ட் மீட்டிங் முடிச்சிட்டு நம்ம ஊர் சுத்தி பார்க்கலாமா? ப்ளீஸ் கீதா. பரவாயில்லக்கா. போர்ட் மீட்டிங் முடிச்சிட்டு நம்ம ஊர் சுத்தி பார்க்கலாமா? ப்ளீஸ் கீதா. இன்னொரு நாள் பாத்துக்கலாம். சாரி கீதா. டிரைவர், நீ இப்போ இவங்கள வீட்ல விட்டுட்டு ஆபீஸ்க்கு வந்துடு. பரவாயில்லக்கா. ஹே, கார்ல no, no, வேணாம்க்கா, no, நான் no, பஸ்ல வண்டியில ஏறு. போயிட்டு வண்டி இருக்கு இல்ல? இல்ல. வண்டியில ஏறு. போ, நான் ராஜா கூட போறேன். பை கீதா. பாய்க்கா. பை. பை. She is beautiful. கீதா, உள்ள வா. இந்த வரேங்க. என்ன ஊரெல்லாம் சுத்தி பாத்தீங்களா? இல்லைங்க, பாதியிலே திரும்பி வந்துட்டேன். ஏன், என்னாச்சு? என்னத்த சொல்றது, 4 வார்த்தை முழுசா கூட பேச முடியல. எவனாவது ஒருத்த ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான். பாவுங்க ரேகாக்கா, அவங்களும் எல்லாருக்கும் சலிக்காம பதில் சொல்லிட்டு வராங்க. ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சு அதை வெற்றிகரமா நடத்துறது சாதாரண விஷயமா? ஆளாளுக்கு ஃபோன் பண்ணி வேணுங்கிறத கேட்பாங்க. எல்லாத்தையும் சமாளிச்சு தானே ஆகணும். அப்புறம் ஒருத்த வந்தான். வார்டு மீட்டிங்கும் போர்டு மீட்டிங்கும் ஏதோ சொன்னா. என்னையும் வரியான்னு கேட்டாங்க. நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். தனியாவா வந்தா? இல்ல, கார்ல தான் அனுப்பி வச்சாங்க. சரி விடு, மீதியை நான் சுத்தி காட்டுறேன். ம் அப்புறம் உங்க அப்பா ஃபோன் பண்ணியிருந்தாரு. ம் அடுத்த வாரம் ஊர்ல கோயில் திருவிழாவா? ம்ஹும். அதுக்கு நம்மள வர சொன்னார். ஆமாங்க, எனக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிட்டாங்க. கண்டிப்பா போலாம். ம் அப்புறம் இதுல 5 லட்ச ரூபா பணம் இருக்கு, எடுத்து பத்திரமா வை. அடுத்த வாரம் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி உன் பேர்ல ஒரு பிளாட் வாங்குறேன்னு சொன்னல, அதை ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். சரிங்க. என்னங்க, நான் ஒன்னு கேட்ட தப்பால நினைக்க மாட்டீங்களா? நல்ல விஷயமா இருந்தா நான் ஏன் கோவப்பட போறேன்? இவ்ளோ பணம் ஏதுங்க? 4-5 வருஷமா குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சேன். ரேகாக்கா மாசம் 5 லட்சம் சம்பாதிக்கிறாங்களா? அவ பிசினஸ் அப்படி, அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? இல்ல, நாமளும் அந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம்ல. அதுக்கெல்லாம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும்டி, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். முன்ன பின்ன எதுவுமே தெரியாம என்ன பண்றது? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், என் கூட பார்ட்னரா இருக்கியான்னு கேட்டாங்க. கீதா, நீ உலகம் தெரியாம வளர்ந்துட்ட. பணம், நட்பு, உறவு இதெல்லாம் எரியிற நெருப்பு மாதிரி. ரொம்ப கிட்ட போனா சுற்றும். ஆரம்பத்துல சந்தோஷம் தரக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் முடியறப்ப சண்டையில தான் முடிஞ்சிருக்கு. சரி, உன் விருப்பப்படி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். யார் பாத்துக்குவா? நான் தான். எவ்வளோ நாளைக்கு? நான் ஆஃபீஸ் போயிடுவேன், நீ பிஸ்னஸை பார்க்க போயிடுவேன். குழந்தைங்களை யார் பார்த்துக்கிறது? உங்கள் அம்மா இப்படி நினச்சிருந்தா நீ எப்படி வளர்ந்துருப்ப?
யோசிச்சு பாரு, வியாபாரங்கிறது நம்ம நேரடி கண்காணிப்புல இருக்கிறவருக்கு தான் லாபகரமா இருக்கும். அடுத்த வாரம் இடம், அடுத்த மாசம் காரு, அடுத்த வருஷம் வீடு, இப்படி ஒண்ணு வாங்குவோம். நம்மளால முடியும். சாரிங்க, இதுல இவ்ளோ பிரச்சனை வரும்னு தெரியாம கேட்டுட்டேன். இட்ஸ் ஓகே. பணம் பணம்னு பணத்தை பின்னாடி கூடிய வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாது. இப்ப என்ன, உனக்கு பிசினஸ் தானே ஆரம்பிக்கணும். இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கோ. நான் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ஆரம்பிச்சுக்கலாம். இதான் கொஞ்சமா? இல்ல, கொஞ்சம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட தொடர்ச்சியை வாரம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்கள். ஓகே, பாய்.